welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு thumbnail பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மார்க்கெட்லயே வெரி ஃபேமஸ் அண்ட் ஈஸி அவைலபிளா இருக்கக்கூடிய கெமி ஹேர் ஸ்ட்ரைட்டனரோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போய் வாங்கிக்கோங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, நான் வாங்கினது இந்த கெமி ஹேர் ஸ்ட்ரைட்னர் அண்ட் லிவான் ஹேர் சீரம் தான். நான் வாங்கும் போதே இது ரெண்டு காம்போ ஆஃபர்ல தான் வாங்கினேன். இது ரெண்டுமே 500 தான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது பாக்குறதுக்கு வெரி சூப்பர்வா இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த லிவான் ஹேர் சீரம் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஹேர் சீரம் அண்ட் இதுவும் ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. இதோட பிரைஸும் ரொம்பவே லோவா தான் இருக்கு. ஸோ இந்த பேக் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு, வெரி ஷைனிங்கா இருக்கு. அண்ட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெயிட்டா தான் இருக்கு. நான் கூட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்குமோ, கம்மியான ரேட்ல தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, நல்லா நிறைய தான் இருக்கு இதுல. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கெமி ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் நம்ம ரிவ்யூ பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பார்த்து தான் நானும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. ரொம்ப நாளா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், நம்மளே வீட்லயே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் போய் பார்லர் எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது அயனிங் பண்றதுக்கு 400-500 அந்த மாதிரி ஆகும். ஆனா அதுக்கான டைமும் நமக்கு இருக்காது நினைச்ச நேரங்களில் டக்குன்னு பண்றதுக்கு. ஸோ இது நம்மளே என் வீட்டில் வாங்கி வச்சுக்கூடாது. இதுதான் லோவஸ்டா இருக்கு. ஸ்டார்டிங் பிகினருக்கு நமக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் நாங்க இது வாங்கினது. ஸோ இந்த கெமி ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கு. பார்க்கறதுக்கு பிளாக் கலர்ல நல்லா தான் இருக்கு. ஸோ இதுல பாக்குறதுக்கு இதுல டெம்பரேச்சர் அந்த ஒரு சிம்பலும் இருக்கு. நமக்கு தேவையான இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையான இடத்துல கம்மியும் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வயர் பாத்தீங்கன்னா கூட நல்லாவே லென்த்தியா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்ல. அண்ட் இது பாக்குறதுக்கே ரொம்ப கேட்சியா நல்லா இருக்கு. லுக்கும் நல்லா அட்ராக்டிவா இருக்கு. ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா அண்ட் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இதோட அவுட்லுக் பார்த்தாச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்க்கலாம், அயனிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர்ல நம்ம இந்த லிவான் ஹேர் சீரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேர் சீரம் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது அப்ளை பண்றதுனால நம்மளோட ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூதியா இருக்கும். பார்க்கறதுக்கு தெரியல, நானும் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷேக் பண்ணிட்டு நல்லா, அதுக்கப்புறம் உங்களோட ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களோட ரூட்ல அப்ளை பண்ண வேண்டாம். பட் இதுல கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட ரூட்ல எப்பவுமே அப்ளை பண்ணக்கூடாது. அதுல பட்டுச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கும். அதனால ரூட்ஸ்ல எப்பவுமே இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு யூஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வெறும் ஹேர் சீரம் மட்டும்தான். பட் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரியாம யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஹேர்ல இந்த ஹீட், ஹை டெம்பரேச்சர் ஹீட் பட நம்மளோட ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகும். ஸ்பிளிட் அண்ட்ஸ் வர ஜாஸ்தியா ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆகாம உங்களோட ஹேர் ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒன்னு இந்த மாதிரி ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுங்க, ஹேர் ப்ரொடெக்டிவ் ஸ்ப்ரே இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது இல்ல, அதனால வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலோவேரா ஜெல்ல நீங்க இந்த மாதிரி உங்களோட ஹேர் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட ஹேர் நல்லா ப்ரொடெக்டிவா இருக்கும். ஸ்பிளிட்டன்ஸும் வராம நீங்க பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, நல்லா ட்ரையும் ஆயாச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் இந்த மாதிரி ஹேரை நல்லா கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிட்டு குட்டி குட்டி ஹேரா நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஹேர்ல எந்த ஒரு சிக்குமே இல்லாம நல்லா சிக்கு எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்டன் வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு இது யூஸ் பண்ணதுமே சுவிட்ச் ஆன் பண்ணதுமே டக்குன்னு ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களோட ஸ்கின்ல ஹேண்ட்ல படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம பிகினர்ஸ் அப்படின்றதுனால நம்ம நெக்ல எல்லாம் ரொம்ப சுட்டுப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஹீட்டர் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க உங்களோட கைகளால ஹேரை டச் பண்ணாம நீங்க கோம் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இதை ட்ரை பண்ணும்போது என்னோட கையெல்லாம் ரொம்பவே பொசுங்கிடுச்சு. ஸோ இது நீங்க கோம் வச்சு ட்ரை பண்ணுங்க. பட் பிகினர்ஸ் அப்படின்னால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரெகுலரா அப்பப்போ பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஷார்ட்டான டைம்ல நம்ம இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கோம் வச்சுட்டே நீங்க பண்ணி பாருங்க. பட் நான் இன்னைக்கு கோம் பண்ணல, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அப்படின்றதுனால எனக்கு அது எப்படி வச்சு பண்றதுன்னு தெரியல. நான் என்னோட ஹேண்ட் தான் யூஸ் பண்ணேன். பட் ஹேண்ட் எல்லாம் நல்லாவே பொசுங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நான் இப்போ ஒரு சைட் ஃபுல்லாவே பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைட் இருக்கிற
ஓல்டு ஹேருக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ண இந்த ஹேருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னே இருந்ததை விட சூப்பராக நல்லா ஈவனாக இருக்குது ஹேர் பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அழகை விட இந்த சைட் பண்ண அழகு இன்னும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. எப்போவுமே ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணால் இன்னுமே நம்ம ஒரு ஷேட் அழகாக தெரியும். இதே மாதிரி உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்துட்டு கோம் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க. ஃபுல் ஹேரையும் நீங்கள் பண்ணிடலாம். பட் இது இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்களே ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்களே அடிக்கடி பண்ண உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. ஸ்டார்டிங் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்க்கறதுக்கு இவங்க எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கே வீடியோவில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருந்த ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃப்ரிஸியாக இருந்தது. ஒரு மாதிரி கசகசன்னு சிக்கு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கு. நம்ம இந்த லோ ப்ரைஸில் வாங்கின இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் நல்லாவே ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லோ ப்ரைஸில் இந்த ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் நமக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. பார்லருக்குலாம் போகாமல் நம்மளே பண்ணிக்க முடியுது அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட்டை யார் வேணும்னாலும் வாங்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப விலை கொடுத்து நம்மளோட ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வாங்க முடியாது, பார்லரில் போய் பண்ண முடியாது. ஆனால் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே நிஜமாவே ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பயமும் இல்லை. லோ ப்ரைஸில் வாங்குவோமே இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ற பயம்லாம் வேண்டாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனல் லுக் இவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோட நாங்களும் மீட் பண்ணுறேன். until then take care, bye.